துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில நமக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காக வாழ்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்காகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி மற்றவங்கன்னு சொல்லக்கூடியது உறவுகள் தான். தாய், தந்தை, வாழ்க்கை துணை, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயசு காலகட்டத்திலும் ஒவ்வொருக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு உறவுகளுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உறவுகள் இந்த 2025 எதை உங்களுக்கு கொடுப்பார்கள், எதை உங்களிடமிருந்து எடுப்பார்கள், அந்த உறவுகளால் உங்களுக்கு என்ன நடக்கும், இது உறவுகளால் கிடைக்க போகும் உண்மையான நிலவரம் இந்த 2025 துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, அதை தாண்டுனா அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கென்ன எனக்கென்ன அப்படின்னு சுயநலத்தோடு வாழக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த எண்ணம் உருவாகிடும். சரிங்களா? திருமண வாழ்க்கைக்கு பின் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க பிஸியாயிருவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சில உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும், சில உறவுகளால் ஏற்றங்கள் கிடைக்கும். அப்படி இந்த 2025 யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் நிப்பாட்ட முடியாத சில சம்பவங்கள் உறவுகளால் நடக்கப் போகிறது. உங்களுடைய குடும்ப வட்டத்தில் புள்ளி வைக்க போகும் கிரகங்கள், கண்டிப்பா இந்த கிரகங்கள் கண்டிப்பா அந்த நடக்கும். அதுல முக்கியமா 4 கிரகங்கள், ராகு, கேது, குரு, சனி. இதெல்லாம் வருடக்கோள்கள் சொல்லுவாங்க. அதனால மிக நீண்ட வருடத்தில் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் காலப்புருஷத்துப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா 7ஆம் வீடா வரும். அதனால தான் மற்ற யாருடனாவது சகோதரத்துடன் நல்ல ஒரு நட்புறவோடு பழகக்கூடியவர்கள் இவர்கள். மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைக்கு தோள் கொடுத்து காப்பாற்றக்கூடியவங்க இவங்க. நல்ல நட்பு உறவு, சகோதர தன்மை இவர்களிடம் இருக்கும். அப்படியே இவங்க பழகினாலும் இவங்க பழகக்கூடியவர்கள் அதே எண்ணத்தோடு அதே நினைப்போடு இவங்ககிட்ட பழகுவாரா அப்படிங்கிட்ட இல்லை. சரிங்களா? சில பேர் இவர்களை பயன்படுத்த முடியும். சரி, இந்த 2025 யார் யார் இவங்களை பயன்படுத்த போறாங்க? இதுல முதல்ல விஷயம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள். ஏன்னா 11ஆம் வீடு சிம்மம், அந்த 11ஆம் வீட்டுல கேதுவான் அமர்ந்திருக்கிறாரு. கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க தலைமையில தூக்கி போட்டு அவங்களுக்காக சில நேரத்தை, அவர்களுக்காக சில பணத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீர்கள். ஏன்னா 11ல கேது நடக்குது. உங்க கூட பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரப்போகுது, அதை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அல்லது அவர்களாலேயே உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை வரலாம். அவர்களுடைய உடல்நிலை பிரச்சனைக்கு நீங்க செலவு பண்றது, அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு நீங்க போய் பார்த்துக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ ஏற்கனவே அவங்க உங்களை பார்த்துருந்துருக்கலாம், உங்களை காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஸோ பதிலுக்கு அந்த நன்றி கடனை கூட நீங்க செய்யலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு சகோதரர்கள் யாராக இருந்தாலும் துளாராசிக்காரங்க நீங்க அவங்களுக்கு கடமையாற்ற போகிறீர்கள். அவங்களுக்கு சில காரியத்தை பண்ண போறீங்க, சில பணத்தை செலவு பண்ண போறீங்க. அது இந்த 2025 நடக்கும். சரிங்களா? அடுத்தபடியா அந்த கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு வேற எது நடந்தாலும் உங்களுடைய உதவி அங்க இருக்கும். நீங்க அவங்களுக்குன்னு சில காரியங்களை மெனக்கெடுவீங்க. சரிங்களா? அடுத்தபடியா பார்க்கக்கூடிய உறவு பிள்ளைகளுடைய உறவு. ஸோ புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறார். ஸோ பிள்ளைகளால் பெயர் புகழ் கிடைக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் அல்லது சுபகாரியம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதனால பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு செலவு, சுப செலவு உங்களுக்கு வரப்போகிறது. அதோட பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு, ஒரு காரு இல்லை சொத்து பத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க திட்டமிட்ட மாதிரி அது செயல்பட போகிறது, நடக்க போகிறது. சரிங்களா? பிள்ளைகள் வெளில கௌரவம், பட்டம், பெயர் புகழ் தேடி வரப்போகுது. பிள்ளைகளுடைய படிப்பு, டிகிரி போன்ற விஷயங்கள் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பிள்ளைகள் வெளில ஒரு நன்மையான விஷயம் நடக்க போகுது. அதே பிள்ளைகளால் உங்களுக்கு தங்கம் அல்லது காசு பணம் வருமானம் கிடைக்க போகுது. அவங்க உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சில விஷயத்தை கொடுக்க போகிறார்கள். சரிங்களா? பிள்ளைகள் வழியாக அது கிடைக்க போகுது. அல்லது உங்களுடைய குடும்ப வாரிசாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை பிள்ளைகள் வழியில உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தபடியா கண்டிப்பா தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தந்தை என்ற ஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு இழக்கப்பட்ட அந்த கௌரவம், இழக்கப்பட்ட பெயர் புகழ் கிடைக்கும்.
சரிங்களா. அரசாங்கத்தின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா. அடுத்தபடியா பிள்ளைகளுடைய பிரிவு ஏற்பட வாய்ப்புண்டு. இன்னும் வெளிநாட்டுக்கு வேலை, வேறு மாநிலத்துக்கு வேலை, திருமணம் முடிச்சு பிள்ளைகள் உங்களை பிரிகிறது போன்ற விஷயங்கள் ஏற்படுது. பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்காத ஒரு பதவி வாய்ப்புகள் ஏற்படும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத காதல் வழியில் சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு. காதல் துணையால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய வருங்கால துணை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட காதல் துணையால் சில பிரச்சனைகளும் சில விதண்டாவாதங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனத்தை இருந்துங்க. அடுத்தபடியா கண்டிப்பா இந்த வேலையில கூட வேலை பார்க்கிறவங்க அவங்களால சில ஒர்க்லோடு உங்களுக்கு வரும். சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். கூட வேலை பார்க்குறவங்க அல்லது உங்களுக்கு தொழில் பண்றவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்க ஒரு தண்டனை அனுபவிக்கிறது, அல்லது அவருடைய தவறுகளுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறது, அல்லது அவங்களுடைய வேலையை சேர்த்து இழுத்து போட்டு நீங்க பார்க்கறது, அதனால பிரச்சனை ப்ரெஷர் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கூட வேலை பார்க்குறவங்க அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரிவங்களா இருந்தாலும் சரி, 2 பேராலும் இது பொருந்தும். அதே போல மாமன் வழி உறவுகள் மூலமாக சில காரிய தடை ஏற்படும். சரிங்களா. மாமன் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபராக அவர்கள் இருந்து விடுவார்கள். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த உறவு மூலமாக சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். அது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுடைய காரியம் நடக்க விடாமல் தடை பண்ணுவவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா. அல்லது மாமனுடைய உடல்நிலை பிரச்சனை வரும், அவங்களை நீங்க பார்த்துக்கூடிய சூழல் உருவாகும். ஓகேங்களா. ஸோ இது போக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இந்த வருடத்தில் ஒரு காரியத்தில் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை, அரசு விஷயம், தொழில் விஷயம், பிள்ளைகள் விஷயம் போன்ற விஷயத்தில் மாபெரும் வெற்றி வகை கிடைக்கும். அந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கும். ஸோ 2025 வாழ்க்கை துணையோட நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கண்டிப்பா துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் உண்டு. பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதேபோல் 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கை, மறுமண வாழ்க்கை வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அந்த மறுமண வாழ்க்கை சரியான ஒரு துணை உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அமைய போவது உறுதி. உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை உங்களுடைய கரம் பிடிப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மறுமணத்துக்கு உண்டான துணை சூப்பரா இருக்குது. அதே போல பிரிந்த கணவர் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணை விஷயத்துல பெரிய அளவு பாதகம் கிடையாது இந்த 2025. சரிங்களா. ஆனா காதலால் பிரச்சனை இருக்கு. காதல் துணையால் சில தகராறுகள் விஷயங்களும் உண்டு. காதல் துணை விஷயத்தில் சில மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா. ஸோ இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. மற்றபடி பயப்படாம நீங்க இருக்கலாம். ஸோ இந்த நேரத்துல பூர்வீக சொத்து, பாட்டி தாத்தா சேர்த்து வைத்த பூர்வீக சொத்துக்களுடைய வருகை, வரவு, லாபம், பங்கு, ஷேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. அந்த பிரச்சனை ஒரு சுமூகம் முடிஞ்சு அந்த பணம் காசு உங்க கைக்கு வந்து சேரும். அதற்கு யோகத்தை கேதுவான் 11 உங்களுக்கு கொடுக்கிறார். சரிங்களா. அது கண்டிப்பா நடக்கும். மேலும் 6ல் இருக்கக்கூடிய சனி, கண்டிப்பா இந்த ஒரு 6ல் இருக்கக்கூடிய சனி மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கிறார். மாமியார் வீட்டு வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, மன கஷ்டம் இனி இருக்காது. அது அடங்கும் ஒடுங்கும் சொல்லிக்கலாம். சரிங்களா. அப்ப துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாமியார் வீட்டு வழிகளால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுல சுமூகமான ஒரு தீர்வுகள் கண்டிப்பா கிடைக்க போகிறது. சரிங்களா. ஸோ இதுல கவலைப்படாம நீங்க இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த 2025 துளாராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான உறவுகள் மூலமாக சில நன்மைகளும், சில உறவுகள் மூலமாக சில கெட்டதும், சில தடைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ உண்மையா அப்படியே ஓப்பனா உண்மை நிலவரத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். முடிவுகளையும் சாமர்த்தியத்தனத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த உறவுகளால் ஏற்பட பிரச்சனை ஏற்படாமல், அதனால் மன அழுத்தம் ஏற்படாமல் கொஞ்சம் ரிலீஃபா, கொஞ்சம் ஜாலியா அதே உறவுகளால கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு நீங்க நினைச்சா துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பா வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் பெருமாளுக்கு கற்கண்டு பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு பலகாரங்களை நைவேத்தியமாக வைத்து வணங்க வேண்டியது அவசியம். அதுவும் குறிப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா. அதே போல கண்டிப்பா அந்த எறும்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை போன்ற விஷயத்தை சனிக்கிழமை அன்று உணவாக தீனியாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்படும். அதே போல வீட்டுல தீபம் ஏற்றக்கூடிய அந்த குத்து விளக்குல அந்த எண்ணெயில ஏலக்காய் போட்டு ஏற்றுவது, அந்த எண்ணெய்க்குள்ள ஏலக்காய் இருக்கணும், போட்டு ஏற்றுவது உறவுகளிடம் ஏற்படக்கூடிய மன வருத்தத்தை நீக்கும். சரிங்களா. இதை மட்டும் நீங்க தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கொடுக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனில் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.